ஸோ ஹே கைஸ், வெல்கம் டு நீட் ஆஸ்பிரண்ட் தமிழ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நீட் 2024 எக்ஸாம் டே அன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா 7 o'clock போல் நான் வேக்கப் பண்ணேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock போல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன். ஸோ அண்டு டெம்பிள் போய் சின்னதாக ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு தென் எக்ஸாம் சென்டருக்கு போயாச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டருக்கு ஒரு 9:30 போலே நான் ரீச் ஆகிட்டேன். எனக்கு வந்து எக்ஸாம் வந்து ஆஃப்டர்நூன் 2 o'clock தான். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு 4 hours எனக்கு டைம் கேப் இருந்துச்சு ஃப்ரம் 9:30 to 2 o'clock. ஸோ பிஃபோர் எக்ஸாம் நான் என்ன பண்ணேன், எக்ஸாம் சென்டருக்கு வெளியே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பாட்னி ரிவைஸ் பண்ணேன். ஓகேங்களா, 11th பாட்னி. ஏன் அப்படின்னா நான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் ஜுவாலஜி இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் பாட்னி மெயின்லி 11th பாட்னி நான் ரொம்ப வீக்கு. ஸோ மெயின்லி பார்த்தீங்கன்னா பிளான்ட் கிங்டம், அனாட்டமி, மார்ஃபாலஜி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி இந்த நாலுமே நான் ரொம்ப வீக்காக இருந்தேன். ஸோ மார்க் டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பாட்னி தான் எனக்கு ரொம்ப கம்மியாக வரும். அரௌண்ட் ஒரு 110 120 அவ்வளோதான் பாட்னியில் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் பாட்னி ரிவைஸ் பண்ணேன் மெயினாக 11th பாட்னி. அதுவும் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி மேப்ஸ். ஓகேங்களா, ஆகாஷோட என்சிஆர்டி மேப்ஸ் தான் நான் ரிவைஸ் பண்ணேன். ஸோ இந்த லாஸ்ட் மினிட்ல நான் இது பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு நீட் எக்ஸாமில். ஓகேங்களா, ஸோ நான் இது பண்ணாமல் போயிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என் ஃபைனல் ஸ்கோர்லேருந்து கண்டிப்பாக ஒரு 15 to 20 மார்க்ஸ் எனக்கு கம்மியாக தான் வந்திருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட்ல நான் பாட்னி ரிவைஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லோரும் மாதிரி தான் எக்ஸாம் ஃபியர் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டென்ஷன், அப்புறம் எக்ஸாம் பேப்பர் ஈஸியாக இருக்குமா டிஃபிகல்ட்டாக இருக்குமா இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அரௌண்ட் ஒரு 130 140 கூட நான் எக்ஸாம் சென்டருக்குள்ளே என்ட்ரானேன். ஸோ என்ட்ரானது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் நிறைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணாங்க. இந்த ஆதார் கார்டு செக் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலி எக்ஸாம் ஹால்குள்ளே போய் நம்மளோட அலாட்டட் சீட்டை நம்ம உட்காந்தாச்சு. ஸோ தென் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பேப்பர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 o'clock தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். பட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1:50 நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ பக்கத்தில் உட்காந்துருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் சிலர்லாம் எக்ஸாம் ஃபியரில் பெஞ்சில் போய் லை டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபியர் ஓகேங்களா இருந்துச்சு. ஸோ அதனால் ஸ்வெட்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு எக்ஸாம் ஃபியர்னால. ஸோ பேப்பர் 1:50 வந்துருச்சு. ஸோ 1:50 to 2 o'clock 1:50 to 2 o'clock பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. பட் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாம் ஓகேங்களா கொஸ்டின் பேப்பர் புக்லெட் பார்த்தீங்கன்னா சென்டரில் சீடாக இருக்கும். நீங்கள் அதை லைட்டாக தூக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பருமே பாட்டமில் பிரிண்ட் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் நமக்கு தெரியும். ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி ஓகேங்களா அந்த மாதிரி பாட்டமில் பிரிண்ட் இருக்க கொஸ்டின்ஸ் மெயின்லி பயாலஜி பார்த்தீங்கன்னா 3 to 4 கொஸ்டின் அட்டன் பண்ணேன். அந்த 1:50 to 2 o'clock ஓகேங்களா அந்த டைம் இன்டர்வலில் நீங்கள் அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லைட்டாக தூக்கி பார்த்து அந்த பாட்டமில் பிரிண்ட் இருக்க கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ நான் அந்த மாதிரி நான் பயாலஜியில் ஒரு 3 to 4 கொஸ்டின் அட்டன் பண்ணேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 o'clock பார்த்தீங்கன்னா புக்கில் ஓப்பன் பண்ணி பயாலஜி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பயாலஜி பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண எல்லாரும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. சேம் ஆஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் பேப்பர் என் இன்ஸ்டியூட்டில் கேட்குற கொஸ்டின் பேப்பர் எழுதுமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 hourலேயே நான் பயாலஜி முடிச்சிட்டேன். ஸோ பயாலஜி முடிக்கும் போது கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் பேப்பர் டெஸ்ட்டு. ஏன்னா இன்ஸ்டியூட்டில் கேட்குறது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா நீட்டில் கேட்ட கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நீட் 2024 கெமிஸ்ட்ரி ரொம்ப செம்ம ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 40 to 50 மினிட்ஸ்லேயே நான் கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டேன். ஸோ கெமிஸ்ட்ரி முடிச்சது பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ கெமிஸ்ட்ரி எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா 45 கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி ஓகேங்களா என்சிஆர்டி புக்கில் தான் கேட்டிருந்தாங்க. அப்புறம் சில கிராஃப் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்சிஆர்டி புக்கில் ஓகேங்களா பிட்வீன் தி பேஜஸ் தான் கேட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 40 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி வர மாதிரி இல்லை டேரெக்டாக புக்கில் இருந்து இல்லை இன்டெக்ஸ் கொஸ்டின் அந்த மாதிரி டேரெக்டாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி டு மாடரேட் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய டைம் கிடச்சிது. ஒரு ஏன்னா பயாலஜியும் கெமிஸ்ட்ரி சீக்கிரம் முடிச்சதுனால ஃபிசிக்ஸ்க்கு ஒரு 1.5 hour எனக்கு டைம் கிடச்சிது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அப்படியே என்னோட இன்ஸ்டியூட் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஈஸின்னு சொல்ல முடியாது, ஒரு மாடரேட் பேப்பர். ஸோ நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்டில் இந்த சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 to 20 முடிச்சிடுவேன். அப்புறம் லாஸ்ட் 15 கொஸ்டின்ஸ் ஓகே 36 to 50 எனி 10 ஓகேங்களா அது முடிப்பேன். அதை பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 35 ஓகே கொஸ்டின் நம்பர் 35 to கொஸ்டின் நம்பர் 21 இதை பேக்வேர்டாக நான் அட்டன் பண்ணுவேன். 35 ஆரம்பிச்சு 21 முடிக்கிற மாதிரி. ஸோ இதே சீக்வன்ஸை தான் பார்த்தீங்கன்னா நான் நீட் எக்ஸாம்லேயும் ஃபாலோ பண்ணேன். தட் இஸ் 1 to 20 அண்ட் தென் 36 to 50 அண்ட் தென் 35 to 21 ஓகேங்களா. ஸோ என்ன பெரிய டிசப்பாயின்மெண்ட்னா ஃபிசிக்ஸில் டிலீட்டட் சாப்டர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. இதான் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா 3 to 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க டிலீட்டட் சாப்டர்ஸ்லேருந்து. ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை, என்னோட கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நிறைய பர்சன் பீப்புள் ஹூ ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் நீட் 2024 ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ தென் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் முடிஞ்சு.
அண்ட் 5:20க்கு பார்த்தீங்கன்னா பெல்லோ ரிங் ஆச்சு. ஸோ பேப்பர் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இல்லை எனக்கு என்ன லக் கிடச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அந்த எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்கன்னா என்னோட ரோல் நம்பர் வந்து கடைசி. ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பரும் கலெக்ட் பண்ணிட்டு தான் கடைசியாக என் பேப்பர் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு அப்போ நல்ல பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டைமில் 5:20க்கு பெல் ரிங் ஆச்சு. பட் எனக்கு கலெக்ட் பண்ணது 5:23 அப்படி தான் கலெக்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா 2 to 3 மினிட்ஸ் எனக்கு அங்கே டைம் கிடச்சிது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபிசிக்ஸில் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணேன். ஸோ இம்பார்ட்டன்ட் நோட் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் நீட் எக்ஸாமில். ஓகேங்களா. டைம் மேனேஜ் பண்ணுறேன்னா மொத்தமாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ கரெக்டாக எல்லா சப்ஜெக்ட்டும் டைம் ஸ்ப்ளிட் பண்ணி தான் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீட் 2025 பார்த்தீங்கன்னா 3 hours தான் சொல்லியிருக்காங்க எக்ஸாமு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 1 hour நீங்கள் தரணும். அப்படி இல்லை அப்படின்னா பயாலஜி கெமிஸ்ட்ரி ஒரு 15 மினிட்ஸில் முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ்க்கு ஒரு 1 hour 20 minutes நீங்கள் தரலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா OMR ஷேடிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேர் எடுத்து நீங்கள் பண்ணணும். ஸோ ஒரு சப்ஜெக்ட் முடித்த உடனே நீங்கள் OMR ஷேடிங் பண்ணிடுங்க. சப்போஸ் பயாலஜி முடிச்சோடனே ஷேடிங் பண்ணுறங்க, கெமிஸ்ட்ரி முடிச்சோடனே ஷேடிங் பண்ணுங்க, கடைசியாக ஃபிசிக்ஸ் எப்படி பண்ணிங்கன்னா ஒரு 15 questions முடிச்சோடனே ஷேடிங், அப்புறம் ஒரு 15 questions முடிச்சோடனே ஷேடிங், அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் ஹாலில் ஸோ நிறைய பேருக்கு ஒரு காமன் டவுட் என்னென்னு கேட்டிங்கன்னா, வாட்ச் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ எப்படி டைம் பார்க்குறது அப்படின்ற டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் கவலைப்படாமல் எக்ஸாம் ஹாலிலே கிளாக் இருக்கும். ஸோ நீங்கள் டைம் பார்த்துக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் கொஷின்ஸ் அட்டன் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கொஷின் தெரில அப்படின்னா அதை ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ கோ டு தி நெக்ஸ்ட் கொஷின். பிகாஸ் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ஸோ மெனி கொஷின் தட் யூ நோ. ஓகேங்களா. ஸோ ஒரு கொஷினுக்காக டைம் வேஸ்ட் பண்ணி மற்ற கொஷினை விட்டுறாதீங்க. ஸோ ஒரு கொஷின் தெரியல அப்படின்னா அடுத்த கொஷின் போங்க. ஏன்னா பேக் சைடில் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் நிறைய இருக்கும். ஸோ அதை அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நீட் எக்ஸாம் கிட்ட வந்துச்சு. ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க. ஸோ பி கான்ஃபிடென்ட். ஓகேங்களா. பி கான்ஃபிடென்ட் அண்ட் டு நாட் லூஸ் யுவர் ஹோப். ஓகேங்களா. ஸோ ஹோப் லூஸ் பண்ணாதீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டே இருங்க. 1 மாதம் தான் இருக்குது. ஸோ ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ட்ரீம் ஸ்கோர் உங்களுக்கு கிடைக்கும். அஸ் வெல் அஸ் உங்களோட ட்ரீம் காலேஜ். ஓகேங்களா. அதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ நீட் எக்ஸாம் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸை கிளியர் பண்ண நான் யூடியூப்பில் லைவ் வரலான்ருங்க. ஸோ யூடியூப்பில் லைவ் வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ நான் யூடியூப்பில் லைவ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு 200+ லைக்ஸ் வர வைங்க. ஸோ அப்படி நீங்கள் 200+ லைக்ஸ் வர வச்சிங்க அப்படின்னா நான் யூடியூப்பில் லைவ் வந்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.